உள்ள யாரும் இல்லையா? எனக்கு 2016 கல்யாணம் ஆச்சுங்க சார். 2/6/2016 மணிசெட்டியார் மண்டபத்தில் கல்யாணம் ஆச்சுங்க சார். 2017 ஜிப்மரில் என் குழந்தை சமீப்தான்ற குழந்தை இந்த பொண்ணு வந்து 7 வயசு ஆகுதுங்க சார். என் கணவர் லோகராஜன் இருக்கிற இது ஹவுசி நகரை சேர்ந்தவர் சார். அவர் வந்து 2 வருஷமாக கல்யாணம் ஆகியே இருந்தோங்க சார். அதுக்கு இடையில எங்கள் மாமனார் ராமலிங்கமும் எங்கள் மாமியார் மல்லிகாவும் வந்து எவ்வளோ கொடுமை வரதட்சணை கொடுமை பண்ணி என்னை வாழ விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட எங்கள் கொழுந்தனாரும் தீபன் சக்கரவர்த்திங்கிற கொழுந்தனாரும் எல்லாமே அட்டகாசம் பல்ல கடிச்சின்னு இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கன்சீவாக இருந்தேன். பிறக்கிற வரைக்கும் எவ்வளோ இருந்தேன் நான். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, இந்த பொண் குழந்தை பிறந்துச்சின்னு தெரிஞ்ச உடனே இந்த குழந்தை எப்படின்னா வெளியில் தள்ளணும், இதை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ இது பிரச்சனை பண்ணாங்க செஞ்சாங்க. அப்பயும் நான் அங்கே தான் சார் இருந்தேன் நான். சரி, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் சப்போர்ட் இருப்பாரு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு என்னை வெளியில தள்ளணும்னு முடிவிலே ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து அவர் கூட படிச்ச பொண்ணா மார்டினான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து 7th day ஸ்கூல்ல படிச்சிருக்குது. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தொடர்புல இருந்திருக்குது. தொடர்புல இருந்தோம் பணத்துக்காகவும் எனக்கு நான் காசு பண்ணாலும் இருக்குது பணத்துக்காக இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். என்கிட்ட கல்யாணம் பண்ணின்னு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என் புள்ளிய வந்து தண்ணி கொடுத்தனம் போலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு 2019 கல்யாணம் ஆச்சுங்க சார். தண்ணி கொடுத்தனம் போலான்னு சொல்லிட்டு அந்த சொந்தமான வீடு மேல 2 வீடு இருக்குது, பூர்வீக சொந்த வீடு. அந்த வீட்டை விட்டு வெளியில வர சொல்லி பிளான் போட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க சார். நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீ போய் உங்க அம்மா வீட்டுல பணத்தை வாங்கி வா, நம்ம தண்ணி கொடுத்தனம் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒன்று பிரச்சனை பண்ணினே இருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா என் தம்பி எல்லாம் பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க, நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இட்டின் போய் லட்சுமிபதி நகர்ல இட்டின் போய் வச்சுட்டாங்க சார். குடுத்தனை வச்சுட்டு விட்டுட்டு வந்தாங்க பாருங்க சார். அதுக்கு பிறகு வரவே இல்லை. அங்க இந்த கொள்ளைக்கோ எனக்கோ பால் காசோ ஜாமான் ஜெட்டு எதுவுமே கிடையாது. நான் ஒரு வாரமா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் பால் அது இது இந்த குழந்தைக்கு கொடுத்துன்னு கை குழந்தையா இருக்குதுன்னு சொல்லிட்டு பால் எல்லாம் கொடுத்துன்னு உதவி பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கு இடையில சரின்னு சொல்லிட்டு அவங்க உங்க மாமியாரோ இல்லை உங்க அம்மாவுக்கோ இது போன் பண்ணி சொல்லுமா நீங்க வர சொல்லடா, நீங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்ணுவோம், உங்க வீட்டுக்கார் எங்க தாமா விட்டுட்டு போனதோட சரி எங்க தாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு நம்பரை கொடுத்து போன் பண்ணி வர சொன்னோம். சரி வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் கேட்க போனதுக்கு அவன் தம்பி என்னை வெளியில உள்ளார விடாம வேணாம் தாண்டி ஒதுக்கத்துக்கு தாண்டி நாங்க அங்கேயே இட்டுன்னு போய் குடுத்தன வச்சோம். எதுக்கு நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு என் துணியை பிடிச்சி ஷாலை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தி தாலி அறுத்துட்டான். இவரை வந்து இன்னும் நீங்க வந்து இருக்கிறீங்களே அசிங்கப்படுத்தி இருக்கிறவன் தம்பின்னு கேட்டதுக்கு அப்படிதான் செய்வான், நான் வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றேன்டி, உன்னை எனக்கு பிடிக்கலடி, உன்கிட்ட இருந்து பொருளை எடுக்கிறதுக்காக தாண்டி நான் இது எல்லா வேலையும் நான் பார்த்தேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போடி நீ எங்க வேணா போடி, இனிமேட்டு உங்க கூட வாழ மாட்டேன்னு இந்த புள்ளி எண்ணையை பிடிச்சி வெளில தட்டி எங்க அப்பா அம்மா கேட்க வந்தவங்களையும் செருப்பால் அடிச்சு வெளில தட்டுட்டாங்க சார். எங்க வேணா காசு இருக்குது, நான் எதை வேணா எந்த எல்லாம் வேணா எல்லைக்கு வேணா நான் போவேன் நானு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டு நானும் பொறுத்து இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு நாங்க எவ்வளோ பொறுத்து இருந்தோம் சார்.
ஆனால் கடைசி வரைக்கும் வரல. சரின்னு மகளிர் ஸ்டேஷனுக்கு போயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரி நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு நம்ம புருத்தனம் போன வீட்டுக்கு போய் பார்க்கலாம், அங்கேயாச்சும் கூட்டு பேசலாம் ஹவுஸ் ஓனரை வச்சுன்னு சொல்லிட்டு போனா அங்கே வீடு காலியாக இருக்குது. கேட்டால் உங்கள் வீட்டுக்கார ஜாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டாருமான்னு. ஜாமான் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கேட்குறாப்ப, உன் கூட வாழ முடியாதுடி, நீ கிளம்புடி, நீ உனக்கு யார் இது பண்றா, கிளம்புற, உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், நீ போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு 3வது மாசமே டைவர்ஸ் கேஸுக்கு இது பண்ணிட்டாருங்க சார். அதுல இருந்து இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காம அவரு அவங்க ஒரு பொண்ணை வச்சுன்னு குடும்பம் கிட்ட 10 வருஷமா குடும்பம் நடத்தின்னு இருக்கிறார். நானும் இந்த குழந்தைக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டுட்டாங்க. இந்த குழந்தைக்காக சரி அதெல்லாம் கொடுப்பாரு, இது பண்ணுவாரு, புள்ள படிப்பு செய்வாரு, நானும் எங்கெங்கயோ தேடுறேன். நான் கடைசியில இங்க வந்து இல்லீகலா ஒரு பொண்ணை வச்சுன்னு குடும்பம் நடத்தின்னு இருக்கிறாரு. என் நகை 43 பொண்ணு நகை ஜாமான் சட்டு எல்லாத்தையும் வச்சுக்கின்னு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய ஏர்டெல் ஆபீஸ் நிறுவனம் வச்சு நடத்தின்னு இருக்கிறாரு. 10 பேரை வச்சுன்னு கேட்டா நான் சர்ச்சு கேட்டா என் கை ஊனம், எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வசதி இல்லை அண்ணன். இதுக்கு இடையில அவங்க தம்பி பேர்ல சொத்தையும் எழுதி மாத்தி வச்சுட்டாரு. இந்த மாரி இந்த பொம்பளை குழந்தையா இருக்குது, இந்த மாதிரி கேஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி பேர்ல 2018 அவன் தம்பிக்கு கல்யாணமே ஆகாத முன்னே பிளான் போட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த வேலை பண்ணிருக்கிறாரு. இங்க எல்லாம் தெரியாத இடத்துல வந்து இங்க குத்தனை நடத்தின்னு இருக்கிறாரு. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு நானும் என் பிள்ளையும் இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம, இந்த பிள்ளைக்கு படிப்பு செலவு வழி இல்லாம வந்து நிக்கிறோம். எங்கெங்கயோ தேடணும். 5 வருஷமா எங்க இருக்கிறான் கோர்ட்டுக்கு வரலையே, எங்க இருக்கிறான்னு எல்லா இடத்துலையும் தேடணும். கடைசியில பார்த்தா இங்கதான் இருக்கிறான். இங்கதான் ஒரு அவனும் இப்போ போயிட்டு வந்து வச்சுன்னு ஒரு குழந்தைய